இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம். ஒன்னு தக்லை படத்தோட அப்டேட், இன்னொன்னு வல்லவன் படத்தோட அப்டேட். தக்லை படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஷூட்டிங் எங்க நடந்துட்டு வருது, அங்க என்ன படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, யாரெல்லாம் இந்த படப்பிடிப்புல கலந்துகிட்டாங்க, யாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு அந்த படப்பிடிப்புக்காக பிராக்டிஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும், வல்லவன் படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரே வீடியோல நம்ம ரெண்டு அப்டேட் தெரிஞ்சுக்க போறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வல்லவன் படத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நடிகர் சிம்பு அவர்களோட கெரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான் வல்லவன் படம். இந்த படத்துல நடிகர் சிம்புக்கு ஜோடியா நயன்தாரா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்களோட காம்போ பயங்கரமா செட் ஆயிருந்தது. இந்த படத்துக்காக நயன்தாரா அவர்கள் 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. தக்லை படத்தை பத்தி சொல்லணும்னா தெளிவான அப்டேட்டே ஒண்ணு வெளியாகல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருப்போம், தக்லை படத்தோட ஷூட்டிங் டெல்லியில முடிஞ்சு இப்ப சென்னையில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான செட் அமைக்கிற பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப என்ன தகவல்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில இன்னும் படப்பிடிப்பே முடியல. அங்க இப்போ ஒரு பாடல் காட்சிகளை தான் படமாக்கிட்டு வராங்க. அந்த பாடல் காட்சியில த்ரிஷா அவர்கள் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடல் காட்சிக்காக த்ரிஷா அவர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமான புகைப்படங்கள் வெளியே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு அப்டேட்டுமே சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் சிஜி.